தடையை மீறி சுங்க கட்டணம் வசூல் செய்வதால் 4 மணி நேரமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. நூற்றுக்கணக்கான லாரிகளை சுங்கச்சாவடி முன்பு நிறுத்தி உரிமையாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் காரணமாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. லாரி அனைத்து லாரியுமே கிட்டத்தட்ட நேற்று நைட்ல இருந்தே நாங்க நிக்கிறோம். டோல்கேட் இல்லாம தான் நாங்க போவோம். நீங்க கோர்ட்டோட தீர்ப்பை நீங்க இது பண்ணுங்க சொல்லியாச்சு. நடைமுறைப்படுத்தினா நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆகையால் மாவட்ட நிர்வாகம் என்ன சேர்ந்து டோல்கேட்டு ஹைகோர்ட்டு இதை ஜட்ஜ்மெண்ட்டை மதிச்சு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சிட்டியில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ல இருக்கு. 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் கட்டணம் வசூலிக்கப்படணும். அது இல்லாம இது நடத்துறதே தப்பு. இதுல நேற்று ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்காம இவங்க இன்னும் சுங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை உடனே நிறுத்தணும். இதை மாவட்ட நிர்வாகம் உடனே நிறுத்தலைன்னா இது பெரிய லெவல்ல போராட்டமா போகும். பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரிகளுக்கு, கரண்ட் எடுக்கிற கம்பெனிக்கு, சிமெண்ட் ஃபேக்டரிக்கு, உப்பு எடுக்கிற தொழிற்சாலைக்கு எதுக்குமே போக முடியல. லாரி எந்த லாரிகள் போனாலும் சரி 400 ரூபாய் போறதுக்கு வர்றதுக்கு 400 ரூபான்னு எடுக்காங்க. அப் அண்ட் டவுனுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 வண்டியில இவங்க தப்பான முறையில டோல் வாட்ஸ்அப்ல எங்களுடைய பணத்தை கொள்ளையடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால பொதுநல வழக்காகவும் இதுல பல பேர் போட்டிருக்காங்க. அதுல நேற்று ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. அந்த கோர்ட்டு தீர்ப்பை இவங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம், நீங்க இங்க மறிக்க கூடாது, வைக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட போய் புகார் அளிச்சு எங்களை இங்க எல்லாம் மிரட்டி எங்களை நீங்க வண்டி எடுக்க வைங்க, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மாவட்ட நிர்வாகம் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதால் லாரி உரிமையாளர்கள் சுமார் 4 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.